எல்லோருக்கும் வணக்கம். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வச்ச பொதுக்குழுக்கு வந்த அத்தனை நடிகர்களுக்கு நன்றி. முதல்ல வந்து இளைஞர் அணி எல்லா பசங்க வந்து நின்னாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, எங்க பின்னாடி வந்து பெண்களும் இருக்காங்கன்றது நாங்க வந்து எங்களோட சப்போர்ட்டை காட்டணும். முதல்ல அவங்கள நான் வந்து மேடைக்கு வர வைக்கிறேன். வரிசையில் நீங்க சொல்லுங்க. இன்னும் நிறைய பேர் வரல. இந்த ஆதரவு வந்து தினம் தினம் வந்து அதிகரித்தே போகுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு கேள்வியா வந்து முதல்ல சில பேர் நாங்கெல்லாம் கிளம்பின பொதுக்குழுக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச அந்த கேள்விக்கு வந்து கரெக்டான விடை வந்து நீங்க தான், நாங்கல்ல, நீங்க தான். உங்க மூலியமா நாங்க வந்து 18ஆம் தேதி காட்ட போறோம். அந்த ரிசல்ட் ஒரு முக்கியமான நாள். தயவு செய்து எல்லாரும் வந்து வாக்குப்பதிவு பண்ணிடுங்க. ஏன்னா காலகாலமா எல்லார் குடும்பங்களும் நல்லா இருக்கும். ராதாரவி என்ன முதல்ல என்ன நாயின் திட்டினாரு, இப்ப பரதேசி நாயினாரு. ஒரு நல்ல முன்னேற்றம். ஆனா வந்து நாயின்னு சொல்றதுல எனக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை. விசுவாசியான பிராணி. நான் இந்த நடிகர் சங்கத்துக்கு என்னைக்குமே விசுவாசியான பிராணியா தான் இருப்பேன். அவர் மேல நான் வந்து எந்த வழக்கும் போட மாட்டேன். நாங்க கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இருந்த பில்டிங் எங்க காணலையே, அந்த பில்டிங் ரைஸே கட்டுங்களேன். நீங்களே வந்து தொடக்க விழா பண்ணுங்க, நீங்களே வந்து அந்த பெருமையை சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு ஒண்ணுமே வேணாம், பின்னாடியில இருந்து வேலை செய்யறோம்னு சொன்னோம். ஆனா கேட்கல. சரி, எங்களையாவது கட்ட விடுங்க, நாங்களாவது கட்டி தரோம். அதே பில்டிங்க்கு நீங்களே ரிப்பன் கட்டிங் பண்ணிடுங்க, நீங்களே பேர் எழுதிக்கோங்க. எங்க பேர் கூட வேணாம், ஆனா அந்த பில்டிங் மட்டும் வரட்டும்னு கேட்டோம். அதுக்கும் கேட்கல. கடைசியா வந்து சரி எலெக்ஷன்ல நின்றுதான் இவங்களுக்கு பதில் சொல்லணும்ன்ற முடிவு ஆயிடுச்சு. எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, எலெக்ஷன்ல நிக்க போறோம். அதாவது அமெரிக்கா ஜனாதிபதியே 2 முறை தான் நிக்க முடியும்ன்றது ஒரு சட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் நிக்க கூடாது. ஆனா நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் 30 வருஷம் 20 வருஷம் சர்வீஸா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பொதுவா நாங்க தேர்தலில் நின்றுட்டு எல்லார்கிட்டையும் வந்து ஓட்டு கேட்கும் போது ஒரு விஷயம் வந்து பெருமையா சொல்றாங்க. ராதாரவி என்ன வந்து இந்த சாவுக்கு நின்னாரு, ராதாரவி என்ன வந்து தேனாம்பேட்டில் ஒரு சாவுக்கு நின்னாரு, ராதாரவி என்ன வந்து ஐநாவரத்தில் ஒரு சாவுக்கு நின்னாரு. எல்லா சாவுக்கு நிக்கிறவன் வந்து வெட்டியான். நான் வந்து சாவுக்கு நிக்க மாட்டேங்க, உயிரோடு இருக்கிற உங்களுக்கு தான் நான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன். வெட்டியான நான் தப்பா சொல்ல, அவங்க செய்யற சேவை உயர்ந்த சேவை. இந்த ஒரு விஷயம் உயிரோடு இருக்கிற அத்தனை நடிகர்கள், நான் ஏன் நடிகர்கள், நாடக நடிகர், சினிமா நடிகர், சின்னத்திரை நடிகர் அப்படி இல்லைங்க, எல்லாருமே சாயம் பூசின நடிகர்கள். நம்ம எல்லாருக்கும் வந்து ஒட்டுமொத்த நம்ம வர்க்கத்துக்கு இந்த இளைஞர்கள் கூட்டம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்ன்ற ஆசையில முன்னுக்கு வந்திருக்கோம். தயவு செய்து கைவிட்டுறாதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இன்னி வரைக்கும் கேட்கல, வந்து ஓட்டு போடுங்க, மனசாட்சிக்கு ஏற்றபடி ஓட்டு போடுங்க. அதுதான் நாங்க கேட்கிறோம். இந்த அணி, இந்த ஒரு விஷயத்தில் இத்தனை பேர் ஒரே மனதோடு வேலை செய்யறாங்கன்னா அது உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே நோக்கம் தான். ஒரு வாரமா நாங்க அத்தனை நடிகர்கள் நடிகைகள் இந்த அலுவலகத்தில் வந்து வேலை செய்யும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. மூத்த நடிகர்கள், இளம் நடிகர்கள் அத்தனை பேர் வந்து ஒரு ஆபீஸ் பாய் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எச்ச பிளேட்டை வந்து எடுத்து வைக்கிறாங்க. இல்ல இதெல்லாம் வந்து நல்லது செய்யணும், நல்லது பண்ணணும், எல்லாம் வந்து உழைச்சி எப்படியோ 18ஆம் தேதி வரைக்கும் உழைச்சி அந்த
கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் நல்லதா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் செயல்படுறோங்க. சேலம் உள்ள நுழைஞ்சா அடிங்க, நாமக்கல் உள்ள நுழைஞ்சா அடிங்க. நாமக்கல் முக்கியமா நான் டோர் டு டோர் கேம்பெயின் வர போறேன். அது எந்த ராஜாவா இருந்தாலும் சரி, எந்த வாகனத்தை ஒரு ஓனராலும் சரி, நான் சொல்ற ஒரே விஷயம், என் மனசுல எதுவுமே இல்லைங்க, சுத்தமா இருக்கு. நான் ஓட்டு தான் கேட்க போறேன், எங்களுக்காக இல்ல. வந்து ஓட்டு போடுங்க, நேர்மையா ஓட்டு போடுங்க. அந்த நேர்மையா ஓட்டு போடுறவங்கள தயவுசெய்து விட்டுருங்க, தடையா நிக்காதீங்க. போஸ்டல் ஓட்ல பாத்துடலாம், போஸ்டல் ஓட்ல எல்லாம் என்னைக்குமே ஜெயிக்கிறோம், இத்தனை வருஷம் ஜெயிச்சோன்னு. போஸ்டல் ஓட்டெல்லாம் இல்லைங்க, நேர்ல வந்து போடணும்னு ஆசைப்படுறாங்க. ஜட்ஜி கிட்ட அனுமதி கேட்டு இன்னைக்கு எல்லாரும் பாதி பேர் வந்து சென்னைக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. காசு கொடுக்கல, காசு கொடுத்துதான் நீங்க அந்த அளவுக்கு வந்து நீங்க இறங்கி நீங்க வந்து ஓட்டு போடணும்ன்றது உங்களுக்கு அவசியம் இல்ல, எங்களுக்கும் அவசியம் இல்ல. நேர்மையா வந்து ஓட்டு போடணும் நீங்க நினைச்சீங்க. அதனால ஏன் நாமக்கல் சொல்றேன்னா, உள்ள நுழையவே முடியாது, சேலம்ல நுழைய முடியாது, மதுரையில நுழைய முடியாது. இவங்க எல்லாம் வந்து சினிமா நடிகர்கள் வந்து இந்த நாடக நடிகர்ல விரட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எங்க நோக்கமே இல்லைங்க. எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், அந்த கட்டடம் வந்தால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். நாங்க 3 வருஷம் கழிச்சு நாங்களே வந்து எலெக்ஷன்ல நிக்கணும்னு அவசியம் இல்ல. செயல்படுற விஷயம் என்னன்னா, யார் இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயங்கள் நல்லது, உங்களுக்கு நடக்க போற நல்லது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. யாருமே குற்றச்சாட்டை நான் சொல்லல. முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா சிவாஜி ஐயாவோட மணி மண்டபம் கட்டுறதுக்கு முன்னுக்கு வந்தது இந்த தமிழ்நாடு அரசாங்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அணி சார்ந்த கேண்டிடேட்ஸ் இன்னைக்கு தான் நாமினேஷன் பண்ணோம், உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல ஆபீஸ் பேரர்ஸ் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம தலைவரா திரு நாசர் அவர்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. என்னோட குறிக்கோள் வந்து ராதாரவி என்ன எந்த பதவி நிற்கிறாரோ அந்த பதவிக்கு நான் நிக்கணும்னு முடிவு பண்ணேன். அதனால பொதுச் செயலாளர் பதவிக்கு விஷால் நான் நிக்க போறேன். துணைத் தலைவர்கள் 2 பேர், ஒன்னு பொன்வண்ணன் அண்ணன், இன்னொன்னு கருணாஸ். பொருளாளரா நம்ம கார்த்தி. அவனை விட ஒரு சிறந்த பொருளாளர் நாங்க பார்த்ததே இல்லை. சிவகுமார் ஐயாக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவன் வந்ததுக்கு அப்புறம் நான் நிம்மதியா இன்னொரு 2 மணி நேரம் நான் அதிகமா தூங்கினேன். அப்படி ஒரு பலம் எனக்கு கிடைச்சது. இந்த பாண்டவர் அணி என்றது சாதாரண விஷயங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர், நம்மளுக்குன்னு ஒரு பேர் சேர்த்து வச்சுக்கலாம், பாண்டவர் அணி வச்சுக்கலாமான்னு சொல்ல முதல்ல இந்த பேர் வச்சது கார்த்தியோட அப்பா சிவகுமார் ஐயா தான். மதுரையில இறங்கும் போது நீங்க போறது ஒரு யுத்த தர்மத்துக்கு, ஒரு யுத்தத்துக்கு போறீங்க. தர்மம் வெல்லும். கண்டிப்பா வந்து எலெக்ஷன் அன்னைக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு சொன்னாரு. எல்லாரோட ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, உங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. கண்டிப்பா 18ஆம் தேதி நல்லது நடக்கும். இந்த அணி தான் கண்டிப்பா வெற்றி பெறும். வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் 3 வருஷம் உங்களுக்காக உழைக்க போற இந்த அணி. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் வந்ததுக்கு. முக்கியமா மீடியாக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. எங்கிட்ட வந்த அத்தனை நடிகர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா ராகவேந்திரா கல்யாண மண்டபம் இந்த நிறுவனத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரஜினிகாந்த் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கமல்ஹாசன் அவர்கள், அவருக்கு நான் உண்மையிலேயே கடமைப்பட்டிருக்கேன். அவர் கொடுத்த ஊக்கம் தான், நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்ல ஈஸி மெம்பர்ஸ் அப்புறம் அறிவிச்சுக்கலாம். எங்கிட்ட வேலை செஞ்ச அத்தனை உறுப்பினர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்த நடிகர்கள் வடிவேல் அண்ணன், சிவகுமார் சார், பாக்கியராஜ் சார், அத்தனை நடிகர்கள், இளம் தலைமுறை அத்தனை நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் கார்த்தியும் பேசிட்டா நிறைவா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். ரொம்ப சந்தோஷம், உங்களோட சேர்ந்து சாப்பிட்டதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மறுபடியும் சந்திப்போம். இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. பத்திரமா அவங்கவுங்க ஊருக்கு பத்திரமா போய் சேருங்க. மறுபடியும் உங்கள் ஊருக்கு வரப்போகிறோம், ஒவ்வொரு ஊருக்கும் வரப்போகிறோம். அக்டோபர் 18 மட்டும் மறக்காதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் கார்த்தி பேசுவோம்.